வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பன் அல்வா பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறேங்கிறத வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு இங்கே பாருங்கள், பன்னு ஃப்ரெஷ்ஷான பன்னு வாங்கியிருக்கு. இதில் 5 பன்னு இருக்குது. நம்ம 4 பன்னு வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், நெய், முந்திரி பருப்புங்க. எப்படி செய்கிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு 4 பன்னு இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 4 பன்னு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். பிச்சு போட்டு கட்டுறேன் பாருங்கள். பன்னை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம பிச்சு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அப்படி பொழுவாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு பால் நான் இங்கே பாருங்கள், ஆவின் பால் தான், தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் என்ன செய்யணும்னா, இந்த முந்திரி பருப்பை லைட்டாக போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். பாருங்கள், முந்திரி பருப்பை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்களோ, அதை இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விடணும். பாருங்கள், இப்போ ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அந்த நெய் நம்ம எடுத்து வச்சோம்ல, பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு அந்த இருந்த நெய்யிலே போட்டு நல்லா அப்படி ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை இப்படி வேறு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ அதே கடாயில் இங்கே பாருங்கள், இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட நம்ம சர்க்கரையும் போட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த கரண்டியில் நான் 3 கரண்டி ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி கொதித்து ஒரு தொட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா பிசுன்னு இருக்கணும். அந்த தன்மை வரட்டும். அது வரை கொஞ்சம் கரைய விடுவோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படி கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதித்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அதில் இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச பன்னோட க்ரம்ஸ் போட்டுருவோம். போட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கிளறி விட்டு இங்கே பாருங்கள், அல்வா பக்கத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் என்ன செய்யணும்னா, நம்ம பால் நல்லா கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்க பாலை இதில் ஆட் பண்ணிடுறேன். இது ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு பால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றினா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கிளறிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளக்கி விட்டு கிண்டி விட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே நம்ம பண்ணை நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம்னா அது ஒரு கலர் வரும். நமக்கு இந்த கலரே நல்லா ரியல் கலராக இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, பாருங்கள், முந்திரி பருப்பை போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோனுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இது கூடயே நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா நல்லா உண்டான ஆட் பண்ணிக்கோங்க, வேணாட்டி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே என் பையனுக்கு இந்த ஏலக்காய் போட்டால் பிடிக்காது. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். போட்டு நல்லா கிளறி விடுவோங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்படி கடாயில் இப்படி ஒட்டாமல், அப்படி ஒட்டாமல் இப்படி வரணும்.
சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி, இது ப்ரெட் இருந்தாலும் பன் இருந்தாலும் இல்லை வறுக்கி இருந்தால் கூட டக்குன்னு இதை நம்ம செஞ்சிடலாம். வறுக்கி வச்சு எப்படி நம்ம ஒரு அல்வா பண்ணுறதுங்கிறது நான் நெக்ஸ்ட் ரெசிப்பியில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ஸ்மெல்லும் சூப்பர், டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த பன் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.